வார்த்தைகள் காற்றோடு உங்களிடம். இது காற்று வழி கதைகள். காற்றின் மென்மையிலே இன்று ஒரு புதிய கதை உங்கள் மனதை தொடட்டும். காதலும் நினைவுகளும் கலந்து பறக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காக. குற்ற உணர்ச்சியே கருணையாக. சாப்பிட்டு முடிடா செல்லம், சமத்தில்ல. ஞாயிறு தினசரியில் காளை மாட்டின் படத்தை பார்த்து, நந்தி பகவானே உனக்கு வந்த கதியை பாத்தியா என்று மானசீகமாக கைலாயத்திற்கே போய்விட்டிருந்த கமலநாதன் மனைவியின் குரலை கேட்டு நனவுலகிற்கு வந்தார். வீரம், பண்பாடு என்றெல்லாம் பேசுகிறவர்கள் கருணை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இவளிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்தனை போக சிரிப்பு வந்தது. இப்படியா பரிந்து பரிந்து ஒரு பூனைக்குட்டிக்கு ஆகாரம் அளிப்பார்கள்? ஒருவேளை அவளுடைய குற்ற உணர்ச்சிதான் இப்படி இன்னொரு வழியில் வடிகால் காண்கிறதோ? அன்று அழுதபடி வீட்டுக்குள் வந்தாள் விமலி. அவர் தன்னுடன் போட்டி போட்டு சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்த மடிக்கணினி மீதிருந்து கண்களை உயர்த்தி அவளை பார்த்தார். எதுவும் கேட்கும் முன், ஒரு பூனைக்குட்டி மேல காரை ஏத்திட்டேன், அது அப்படியே நசுங்கி. மேலே தொடர முடியாது விசும்பினாள். இதற்கா இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது போல் புருவத்தை தூக்கினார் கமலநாதன். அவர்கள் இருந்த பகுதியில் எப்போதும் ஏதாவது ஒரு பெரிய மாடி வீட்டை இடித்து புதிதாக ஏதாவது கட்டிக்கொண்டிருப்பார்கள் சீனர்கள். இவர்களுக்கெல்லாம் எங்கிருந்துதான் பணம் கொட்டுகிறதோ என்று அதிசயித்திருக்கிறார் கமலநாதன். ஒரு நண்பரை விசாரித்த போது ஃபெங்ஷுய் சீனர்கள் வாஸ்து சரியாக இல்லை என்றார். கட்டுமான தொழிலாளிகள் வேலை செய்ய வரும்போது தமது உபகரணங்களுடன் எங்கிருந்தாவது ஒரு பூனைக்குட்டியையும் தூக்கி வருவது வழக்கமாக இருந்தது. சில மாதங்கள் அல்லது ஓரிரு ஆண்டுகள் கழித்து அங்கு வேலை முடிந்ததும் அவர்கள் போய்விடுவார்கள், அங்கேயே பூனைக்குட்டிகளை விட்டுவிட்டு. இதனால் அந்த குடியிருப்பு பகுதியில் இருந்த 4 தெருக்களிலும் கருப்பு, வெள்ளை, பழுப்பு, சாம்பல் வண்ணங்களில் பூனைகள் உலவிக்கொண்டு தங்கள் இனப்பெருக்கத்திற்கு தம்மால் ஆன கடமையை செய்து கொண்டிருந்தன. நீ நிதானமாக காரை ஓட்டியிருக்கணும் விமலி. நம்ம தெருவில் எப்போ ஒரு பூனையோ நாயோ குறுக்கே வரும்னு சொல்லவே முடியாது என்றார் நிதானமாக. தன் துயரத்தில் பங்கு கொள்ளாது புத்தி வேறு சொல்கிறாரே. விமலியின் துக்கம் ஆத்திரமாக மாற, உங்ககிட்ட போய் சொல்றேனே என்று இறைந்துவிட்டு, இதயமே இல்லாத ஜென்மம் என்று முணுமுணுத்தபடி அப்பால் போனாள். சில மாதங்கள் கழித்து, இங்கே வந்து பாருங்களேன் என்று வாசலிலிருந்தே உற்சாகமாக கூவிக்கொண்டு வந்தாள் விமலி. முகத்தை சுளிக்காமல் இருக்க பாடுபட்டார் கமலநாதன். நிம்மதியாக ஆடுவோம் என்றால் விடுகிறாளா? கணினியை அடியில் இருந்த மேசை மேல் வைத்துவிட்டு நிமிர்ந்தார். மனைவி கையில் 3 நிறங்கள் கலந்த ஒரு பூனைக்குட்டி. ஏது? பார்க்கில் இருந்துச்சு, நடந்து போறப்போ பார்த்தேனா, தூக்கிட்டு வந்துட்டேன். திருடிக்கிட்டு வந்தேன்னு சொல்லு என்றார் கண்டிப்பான குரலில். அதோட அம்மா தேடாதா? அவள் முகம் இறுகியது. ஒன்று காணாம போனா அம்மா பூனைக்கு தெரியவா போகுது? 3-4 குட்டி போட்டிருக்கும் என்று தன் குற்ற உணர்ச்சியை மறைத்து கொள்ள பார்த்தாள். 10 குழந்தைகள் பெற்ற தாய் கூட ஒரு குழந்தை இறந்துவிட்டால் வாழ்நாளெல்லாம் துக்கத்திலாலே. பூனையும் தான் ஈன்றதை பால் கொடுத்து வளர்க்கும் ஜீவன்தானே. அதற்கு மட்டும் உணர்ச்சிகள் கிடையாதா? அல்லது எத்தனை குட்டிகளை ஈன்றோம் என்பது தெரியாதா? இவளுக்கு ஏன் இந்த சின்ன விஷயம் புரியவில்லை? பெண்ணாக இருந்தால் மட்டும் போதாதோ? தாய்மை அடைந்தால்தான் இன்னொரு தாயின் வேதனை புரியுமோ? ஒரு பெண் தாய்மை அடையாவிட்டால் என்றுமே குழந்தைத்தனம் மாறாமல் இருந்து விடுகிறாள் என்றெல்லாம் மனைவியை சுற்றி அவரது எண்ணங்கள் ஓடின. தான் ஏதாவது சொல்லப்போனால் அழுது ஆகாத்தியம் செய்வாள். அன்று சமையல் வாயில் வைக்க விளங்காது என்று வாயை மூடிக்கொண்டார் கமலநாதன். எல்லாம் 20 ஆண்டுகளாக இல்லற வாழ்க்கை கற்றுக் கொடுத்த விவேகம்தான். பிள்ளை இல்லா வீட்டில் அந்த பூனைக்குட்டி துள்ளி விளையாடியது. தினசரியை குதறியது. சர்வ சுதந்திரமாக சோபாவில் படுத்து பகலெல்லாம் தூங்கியது. சாப்பாட்டு மேசையில் ஏறி அதன் மேல் இருந்தவற்றை முகர்ந்து பார்க்கவும் தவறியதில்லை. அடி அடி என்று அதன் பின்னாலேயே ஓடும் மனைவியை பார்த்தால் வேடிக்கையாகவும் தபமாகவும் இருந்தது கமலநாதனுக்கு. உன் பூனைக்குட்டிக்கு பேர் கிடையாதா என்று ஒரு நாள் மனைவியை சீண்ட, குட்டின்னு பேர் வச்சிருக்கேன், நல்லா இருக்குல்ல என்றால் அப்பாவித்தனமாக. அவர் தன் செல்ல பிராணியின் மீது அக்கறை வைத்திருக்கிறாரே என்ற மகிழ்ச்சி பிறந்தது அவளுக்கு. ஒரிஜினலா இருக்கு என்று அவர் கேலியாக பாராட்டியதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவளால். இன்னும் பூரித்தாள்.
வேலை தவறாது தனக்கு ஆகாரமும் குடிநீரும் கொடுத்து வந்த விமலிக்கு ஏதோ தன்னால் ஆன உதவியாக தான் மிதித்து கொன்ற பல்லியையும் கரப்பான் பூச்சியையும் அவள் செருப்பின் மேல் கொண்டு வந்து போட்டது குட்டி. அவளுக்கு பெருமை தாங்கவில்லை. நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்டா குஞ்சு என்று கொஞ்சினாள். தன் ஆசாரத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து பேரங்காடிகளில் பூனைகளுக்கென்ன பிரத்யேகமாக விற்கும் உணவை வாங்கி வந்தாள். நாத்தம் என்று முகத்தை சுளித்த கணவரை பார்த்து சீறினாள். பின்னே என்ன, பூனை தயிர் சாதமா சாப்பிடும்? மீன் வாசனை அப்படித்தான் இருக்கும். நீங்க ஒன்றும் அதுக்கு போட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். குட்டியின் மேல் தனக்கிருந்த பிடிப்பை கணவன் புரிந்து கொள்ள மறுக்கிறாரே என்ற ஆதங்கம் சிறிது நேரத்தில் மறைந்தது. இந்த குட்டி ரொம்ப அழகா இருக்கு ஆண்டி, பக்கத்து வீட்டுக்கு வேலை நிமித்தம் வந்திருந்த தொழிலாளி கூறியபோது வீட்டுக்கு வெளியே இருந்த செம்பருத்தி செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்த விமலிக்கு பெருமை தாங்கவில்லை. எந்த ஊரிலிருந்து வந்திருக்கீங்க என்று விசாரித்தாள். மலாயில் வியட்நாம் என்று பதில் வந்தது. பிறகு அவளுடைய அடுத்த கேள்வியை எதிர்பார்த்தவன் போல் என் பேரு டாவ் என்று தெரிவித்தான். கடினமான உழைப்பால் பெற்ற வலு கைகளில் தெரிந்தது. ரப்பர் குழாயிலிருந்து வெளிவந்த தண்ணீர் தன்மேல் தேரித்து விடாமல் ஜாக்கிரதையாக சற்று தொலைவில் நின்று வைத்த விழி வாங்காமல் எஜமானி அம்மாளை பார்த்து கொண்டிருந்தது குட்டி. அதை பார்த்ததும் சிகரெட்டால் கருத்திருந்த அவன் உதடுகள் சிரிப்பில் விரிந்தன. அதை தூக்கி அணைத்து அதன் மென்மையான உடலை அருமையாக தடவி கொடுத்தான். அழகாயிருக்கு. சில வாரங்கள் கடந்தன. டாவும் குட்டியும் நண்பர்களாகி போனார்கள். குட்டியை பார்த்தீங்களா? நேற்று சாயந்திரத்திலேருந்து காணோமே, சாப்பிடக்கூட வரல. மனைவியின் கவலை தோய்ந்த குரலை கேட்டு நிமிர்ந்தார் கமலநாதன். பெருசா போச்சுல்ல, பாம்பு தவளை எதையாவது பிடிச்சு தின்னிருக்கும் என்று அசுவாரஸ்யமாக பதிலளித்தார். தானே நாளைக்கு அதிகாலையில் வந்து சட்டென்று தன்னை அடக்கி கொண்டார். மியாவ் மியாவுன்னு கத்தி பிராணனை எடுக்கும் பாரு என்று சொல்ல நினைத்ததை சொல்ல அவருக்கு என்ன புத்தி மாறட்டமா? ஆனால் மறுநாள் குட்டி வரவில்லை. 2 நாட்களாகின. விமலியின் துயரம் ஆத்திரமாக மாறியது. அந்த வியட்நாம் தடியன் குட்டிக்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிற போதே எனக்கு சந்தேகம்தான் என்று பொரிந்தாள். அவன் எதுக்காக நடிக்கணும்? தெரியாத மாதிரி கேட்குறீங்களே. இவங்களோ பஞ்சம் பிழைக்க மலேசியாவுக்கு வந்திருக்காங்க. சிக்கனும் மட்டனும் வாங்க கட்டுப்படியாகுமா? குட்டியோ குழு குழுன்னு இருக்கு. சீச்சி! பரிவுடன் அவன் குட்டியை அணைப்பதை பார்த்திருந்தவருக்கு அவள் சொல்வது அபத்தம் என்று பட்டது. ஒருவேளை இவள் சொல்வதில் உண்மை இருக்குமோ என்ற சந்தேகமும் உடன் எழாமல் இல்லை. இந்த பூனையை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு இனாம் தரப்படும் என்று கணினியில் தட்டச்சு செய்யப்பட்டு தெருப்பக்கங்களில் ஒட்டப்பட்டிருக்கும் துண்டு காகிதங்களின் ஒரே மாதிரியான வாசகம் நினைவில் எழுந்தது. சில சமயம் பூனை மட்டுமின்றி அழகழகான நாய்களின் படங்களும் இருக்குமே. விடு போ, நாளைக்கு சனிக்கிழமை லீவு, கடைக்கு போய் அழகான பாரசீக பூனை வாங்கிக்கலாம் என்றார் சமாதானமாக. காலை 9 மணிக்கு சாவகாசமாக தூங்கி எழுந்த கமலநாதன் பக்கத்து வீட்டிலிருந்து பெரிய இரைச்சல் கேட்க வாசலுக்கு விரைந்தார். சிறிது பொறுத்து வீடு திரும்பியவர் முகத்தில் ஏதேதோ உணர்ச்சிகள். அவைகளை வெளியில் கொட்ட மனைவியை தேடி சமையலறைக்கு வந்தார். உன்னோட குட்டியை தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவானே அந்த வியட்நாம்காரன் அரைகுறையா கட்டியிருந்த மாடி பால்கனியிலிருந்து விழுந்துட்டான். நறுக்கி கொண்டிருந்த கீரையை அப்படியே வைத்தாள் விமலி. அவர் சொல்ல வந்தது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் போலிருந்தது. உசுறு போயிடுச்சா? சரியான அடி, வலி தாங்காம துடிக்கிறான். பாவம், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடான்னு நான் மேஸ்திரி கிட்ட சொல்கிறேன். அவன் அதெல்லாம் வேணாம் சார், சும்மா மசாஜ் செஞ்சா சரியா போயிடும் அப்படிங்கிறான். கணவர் எவனோ ஒருவனுக்காக எவ்வளவு உணர்ச்சி வசப்படுவது அவளுக்கு அலுப்பாக இருந்தது. கமலநாதன் தன் பாட்டில் பேசிக்கொண்டே போனார். அந்த ஆள் சட்டப்பூர்வமாக இங்கே வரலையாம். அதனால் அவனை வேலைக்கு வச்சிருந்த குத்தத்துக்காக இந்த மேஸ்திரியை தண்டிப்பாங்க. கொஞ்சமாக கூலி கொடுத்து நிறைய வேலை வாங்கலாம்ங்கிற பேராசை இவனுக்கு. சீனவங்க புத்தியை காட்டிட்டான். யார் மேலாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் அவர்களுடைய இனத்தையே மொத்தமாக பழித்தால்தான் சிலருக்கு திருப்தி. விமலிக்கும் திருப்தியாக இருந்தது. என் குட்டியை வெட்டி தின்னானே படுபாவி, நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன், இப்போ அவனும் படட்டும். கமலநாதனிற்கு எரிச்சலாக இருந்தது. அவன் தின்னதை பார்த்தா போல பேசாதே.
சாப்பிட வழி இல்லைன்னு தானே இப்படி சொந்த பந்தம் எல்லோரையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கான். 20-30 பேர் கூட ஒரே அறையில் தங்கிக்கிட்டு திண்டாடுறான் பாவம். மீண்டும் பரிதாபப்பட்டார். தன்னை போல ஓர் ஆணை பற்றி இவள் கேவலம் பெண் தரைகுறைவாக பேசுவதா? அவருடைய ஆண்மை விழித்து கொண்டது. பூனை கிட்ட காற்ற பரிவில கொஞ்சமாவது இவங்க மேல இருக்கா உனக்கு என்று அபூர்வமாக மனைவியை எதிர்த்தார். எதிர் விளைவுகளை பற்றி எல்லாம் யோசிக்காது. ஒரு வாரம் இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தை இல்லை. அவரோ அதை சற்றும் பொருட்படுத்தாது மேஸ்திரியிடம் பேசிக்கொண்டிருந்தது அவள் காதிலும் விழாமல் போகவில்லை. அவனுடைய காலை வெட்டி எடுத்து விட்டார்களாமே, நன்றாக வேண்டும் என்று கருவினாள். நள்ளிரவு. மியாவ். விமலிக்கு உடனே விழிப்பு கொடுத்தது. இந்த வேளையில் தனியாக வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியே போவதா? தனது கோபத்தை மறந்தவளாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த கணவரை எழுப்பினாள். வாசல்ல பூனை கத்துது, நம்ம குட்டியாதான் இருக்கும், வாங்க பார்க்கலாம் என்று பெரிய எதிர்பார்ப்புடன் மாடிப்படியின் கீழ் இறங்கி ஓடினாள். இரவு வேளைகளில் வாசலில் போட்டிருக்கும் விலையுயர்ந்த காலணிகளை களபாடுபவர்களை தவிர்க்க போடப்பட்டிருந்த விளக்கு வெளியில் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. அங்கே குட்டி மட்டுமில்லை, அதனுடன் இன்னொரு குட்டி, சிறிய பந்து மாதிரி. இங்கே பாருங்களேன், குட்டி அம்மாவா ஆகிடுச்சு. பூரிப்புடன் விமலி கத்தியது அந்த நிசப்தமான இரவில் 4-5 வீடுகளுக்கு கேட்டிருக்கும். இனிமேல் நம்மை எங்கே கவனிக்கப் போகிறாள் என்ற சிறு பிள்ளைத்தனமான பொறாமையும் எழ, அந்த வியட்நாம்காரனை சபிச்சியே என்று குத்தி காட்டாமல் இருக்க முடியவில்லை கமலநாதனால். அவள் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. பெரிய குட்டி சின்ன குட்டி என்று பெயர் வைக்கலாமா என்று யோசனையில் ஆழ்ந்து போனாள். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு முடிவு இருக்கும். ஆனால் சில கதைகள் நம்ம மனசுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்படி பேசும் கதைகளின் ஓசைதான் காற்று வழி கதைகள்.